நாடு நமக்கு என்ன செஞ்சது அப்படின்னு நம்ம நினைக்காம நாம இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை. நாம என்ன பண்ணோம், இந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம், நம்மால இந்த நாடு எந்த அளவுக்கு சிறப்படைந்தது. என்னைக்குமே நம்ம பிறந்த மண்ணாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், கிராமமாக இருக்கட்டும், நகரமாக இருக்கட்டும், நம்மால் என்ன சிறப்படைந்தது என்று யார் பார்க்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டிற்கு பயனுள்ளவர்கள். நம் பிறவி பயன் பிறருக்கு, நம் பிறவி பயன் இந்த நாட்டுக்கு, பிறவி பயன் இந்த சமூகத்துக்கு, இந்த பிறவி பயன் என்னைக்குமே பிறருக்கு அப்படிங்கிற உணர்வோட தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் வந்து என்னைக்கு இருக்கணும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதை நோக்கி தான் இந்த வையகத்தை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் இது வந்து நிச்சயமாக இருக்கு. உங்களுடைய தோல்ல தூக்கிட்டு போகணும். நல்ல ஆண்மை என்பது ஒருவருக்கு இல்லாண்மை ஆக்கி கொள்ளல்பார் வள்ளுவர். ஒரு நல்ல ஆளுமையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தான் பிறந்த குடியை தன் தோல்ல தூக்கி சுமக்கிறது. நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட தோல்ல தூக்கி சுமந்த பெரியவங்களாலதான் இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக இந்த சுதந்திர காற்றை வந்து சுவாசிச்சுட்டு இருக்கோம். அதனால ஒரு நல்ல ஆளுமையினுடைய அடையாளமே நான் இருக்கிறமா என் குடும்பத்துக்கு, நான் இருக்கிறமா என் தெருவுக்கு, நான் இருக்கிற இந்த சமூகத்துக்கு, நான் இருக்கிற இந்த இனத்துக்கு, நான் இருக்கிற இந்த நாட்டுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு நல்ல ஆளுமையினுடைய அடையாளம். அதுதான் நல்ல ஆண்மை ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல் அப்படின்னு சொன்னாரு வள்ளுவ பெருந்தகை. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரா நீங்க வந்து எல்லாரும் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்க எல்லார்கிட்டையும் நான் வந்து கேட்டுக்கிறேன்.